ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராகுல் ஸ்போர்ட்ஸ் அனலைசர் சேனல். இந்த வீடியோ நம்ம கிராண்ட் லீக் வின்னிங் டிப்ஸ் பார்ட் 4 பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 3 வரைக்கும் நம்ம கிராண்ட் லீக் வின்னிங் டிப்ஸ் பார்த்தாச்சு. நம்ம பார்ட் 4 நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் என்னென்ன பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம கிராண்ட் லீக் வின்னிங் டிப்ஸில் பார்க்க போகிறோமோ அதை பற்றி வீடியோஸ் வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக வரும். அதுக்கான சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான சப்போர்ட் ஸ்லைட்டாக குறைஞ்சிருந்ததுனால என்னால் அப்போ அப்லோட் பண்ண முடியல. இப்போதைக்கு நான் ஐபிஎல் வேறு ஸ்டார்ட் ஆக போகிறதுனால நான் இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஓகே, அந்த வீடியோஸ் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடி ஒரு ரீகால் பண்ணிப்போம். நம்ம என்ன முன்னாடி சொல்லியிருந்தோம்னா கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாட்ஸ் 60% கை கொடுக்கும், 30% ஸ்ட்ராட்டஜி, 10% லக்கு. இந்த 90% உங்கள் சைடு நீங்கள் வச்சிட்டா அந்த 10% லக்கு உங்களுக்கு அன்றைக்கி இருந்துச்சுன்னா நீங்கள் தான் கிராண்ட் லீக் வின்னர். அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. 90%த்துக்கான வேலையை நம்ம பார்த்தாலும் 10%த்துக்கான வேலை அன்றைக்கி நம்மளுக்கு லக்குன்னு ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு கேட்ச் ட்ராப்போ இல்லை ஒரு ரன் அவுட்டோ இதெல்லாம் நடக்காமல் இருக்கும் நம்ம போட்ட பிளேயர்ஸ்னால. ஓகே, நம்ம ஸ்டாட்ஸு வெறுமனையாக சொல்லக்கூடியது. அந்த ஸ்டாட்ஸுக்கு என்னென்ன முக்கியமான இது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரவுண்ட் அனாலிசிஸ், டீம் அனாலிசிஸ், பிளேயர் அனாலிசிஸ்னு 3 சொல்லியிருந்தோம். அந்த 3ஐயும் பற்றி நம்ம பார்த்தாச்சு. கிரவுண்ட் அனாலிசிஸ்க்கு 30%, டீம் அனாலிசிஸ்க்கு 10%, பிளேயர் அனாலிசிஸ்க்கு 20% பார்த்தாச்சு. ஓகே, கிரவுண்ட் அனாலிசிஸை பற்றி நம்ம இன்றைக்கி ஒரு ப்ராப்பர் வீடியோ போட்டாச்சு. டீம் அனாலிசிஸ் பற்றி சொல்லியாச்சு. பிளேயர் அனாலிசிஸ் பற்றி நம்ம ப்ராப்பராக ஒரு வீடியோஸும் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ ஸ்டெப்ஸு நம்ம ஸ்ட்ராட்டஜியை எப்படி யூஸ் பண்ணணும், எது ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கணும், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிட்ச் ரிப்போர்ட். நம்ம அதில் நிறையா சொல்லியிருப்போம். கிரவுண்ட் அனாலிசிஸ்க்கு ஒன்று சொல்லியிருப்போம். பிளேயர் அனாலிசிஸ்க்கு ஒரு பிளேயருக்கு இத்தனை இதை பார்க்கணும்னு சொல்லியிருப்போம். டீம் அனாலிசிஸ்க்கு இதை பார்க்கணும்னு சொல்லியிருப்போம். மெயினாக நம்ம என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், அதை என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் இந்த பிட்ச் ரிப்போர்ட் இருக்குல்ல, பிட்ச் ரிப்போர்ட் அண்டு வெதர் கண்டிஷன்ஸ் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் எடுக்கணும். அதாவது பிட்ச் ரிப்போர்ட்டு நீங்கள் தனியாக எடுத்துருவீங்க, அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் தனியாக அதை நோட் பண்ணி வச்சுப்பீங்க. ப்ளஸ்ஸு வெதர் கண்டிஷன்ஸு அதை எப்படி பண்ணணும்னு அதுக்கும் நான் சொல்லியிருந்தேன். வெதர் கண்டிஷன் எப்படி இருந்தால் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை நான் சொல்லியிருந்தேன். இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஒரே இதில் போட்டு. இப்போ பிட்ச் ரிப்போர்ட் இப்போ ஸ்பின்னர்ஸ் பிட்ச்சு, வெதர் கண்டிஷன் எப்படி சொல்கிறது, ஒரு சன்னி வெதர். இப்போ யாருக்கு எஃபெக்ட் ரெண்டுமே சேர்ந்தால் யாருக்கு எஃபெக்டிவ் அதிகமாக இருக்குமோ அந்த பிளேயர்ஸ் ஒரு லிஸ்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நம்ம பிட்ச் ரிப்போர்ட்டை பொறுத்து நான் உதாரணத்துக்கு பிட்ச் ரிப்போர்ட் நல்லா கிராஸ் இருக்குது, ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெதர் கண்டிஷன் நல்லா க்ளவுடியாக இருக்குது அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. இந்த பிட்சை பொறுத்தவரைக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க. அப்போ ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அந்த பிட்சுக்கு ஏற்ற பவர் பிளே அண்டு ஸ்விங் பவுலர்ஸ் ஒரு லிஸ்ட்டை எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல ஷூட்டபிள் பிளே லிஸ்ட்னு போட்டு எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிரவுண்ட் அனாலிசிஸ். இந்த கிரவுண்ட் அனாலிசிஸ் தான் செகண்டு. நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து அதை பார்த்துட்டு செகண்ட் இந்த கிரவுண்ட் அனாலிசிஸ் பார்க்கணும். இந்த கிரவுண்ட் அனாலிசிஸ் பார்க்குறதுல என்ன இப்போ பேட் ஃபஸ்ட் ஆர் பேட் செகண்ட் இந்த ரெண்டு ஆவரேஜ் ஸ்கோர் லாஸ்ட் 5 மேட்ச் ஒரு 1 இயர். இப்போ பேட் ஃபஸ்ட்டுக்கும் பேட் செகண்டுக்கும் ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ஒன்று இருக்கும். இந்த கிரவுண்டில் நடந்த லாஸ்ட் ஒரு 5 மேட்ச்சு. அப்படி இல்லைன்னா ஒரு 1 இயராக நடந்த மேட்சஸ்க்கு ஒன்று இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் ஒரு 180 அந்தமாரி ஒரு ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இருக்குது, செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு 170 இந்தமாரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கேற்ற மாரி நம்ம பிளேயர்ஸை பிக் பண்ணலாம். இப்போ 180 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணணுன்னா ஒரு மேட்ச்சில் ஒரு 2 பேட்டராவது மினிமம் நல்லா ப்ளே பண்ணி ஆகணும். அப்போ நம்ம அந்த டீமை 2 பேட்டராவது எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு நம்மளுக்கு வந்துடும் ஒரு கேப்டன்ஸில் போட்டு. அதுக்காக அந்த கிரவுண்ட் அனாலிசிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவுலிங் ஆவரேஜ் கிராஃப். இந்த பவுலிங் ஆவரேஜ் கிராஃப் 1 minute வெயிட்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வேர்ல்ட் கப்பில் நடந்த ஒரு மேட்ச்சு, அதில் உள்ளது. இந்த பவுலிங் ஆவரேஜ் கிராஃப் நான் நெக்ஸ்ட்டு பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்றுமே இல்லை, சிம்பிளாக நீங்கள் crickmetric.com அப்படின்னு நீங்கள் வந்து கூகுளில் வந்து சர்ச் பண்ணுங்கள். அந்த crickmetric.comல போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை பற்றி நான் முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், crickmetric.com டைப்பிங் பண்ணோன்னே இந்தமாரி உங்களுக்கு பேஜ் ஷோ ஆகும். இதில் நம்ம வந்து பவுலிங் ஆவரேஜ் கிராஃப் வந்து எங்கே பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிளேயர் சர்ச்சு பேட்ஸ்மேன் பவுலர்ஸ் இதை பற்றிலாம் சொல்லியிருப்பேன். பிளேயர் சர்ச்சு வச்சு தான் நீங்கள் வந்து ஹஸ்ட்டு வச்சு ரெக்கார்டு எல்லாமே எடுக்க முடியும். அது எப்படின்னு நம்ம வந்து பழைய வீட்டில் சொல்லியிருப்பேன், அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அந்தமாரி இப்போ நீங்கள் வந்து என்னத்தை பார்க்கணுன்னா வென்யூ சர்ச், இந்த வென்யூ சர்ச்சுங்கிறத வந்து கிளிக் பண்ணணும். நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம வந்து என்ன கிரவுண்டு, இப்போ உதாரணத்துக்கு என்ன கிரவுண்ட்ஸ், சேப்பாக்கே வச்சுப்போம், சேப்பாக் ஸ்டேடியம், எம்ஏஹெச் நம்ம சேப்பாக் ஸ்டேடியம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேட்ச் என்ன ஃபார்மெட் பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎல் நடக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 2020ன்னு போடணும். 2020 லாஸ்ட்டு 5 மேட்சஸ்னால் லாஸ்ட் இயர் நடந்த ஐபிஎல்லில் தான் ஒரு 5 மேட்சாவது ப்ளே பண்ணியிருப்பாங்க சேப்பாக்கில். அப்போ பார்ப்போம். இப்படி போட்டுட்டு நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் இன்னிங்ஸ், இப்போ வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்கிற மாரி அந்த மேட்சை போட்டு ஓவர்ஸ் வந்து இப்போ வந்து ஸ்டார்டிங் ஓவர்ஸ் வந்து ஒரு 6 ஓவர் பவர் பிளே இப்போ போட்டிங்கன்னா இங்கே வந்துடும், ஷோ ஆகிடும். இந்த 6 மேட்சஸ் பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் வந்து 54 ரன் போல் வந்திருக்கு. இந்த கிரவுண்டில் வந்து லாஸ்ட் இயர் நடந்த மேட்சஸில் 55% வந்து பேட் ஃபஸ்ட் டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கலாம். இதை பார்த்துக்கோங்க. லெக் பிரேக் 10% பவர் பிளேயில் கலக்கியிருக்காங்க. அப்புறம் 40% மீடியம், 50% ஆர்த்தடாக்ஸ். 40% ஆவரேஜ் போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பவர் பிளேயில் நல்லா பேட்டிங் ஆட முடியும். லெக் பிரேக் பவுலர்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னு காட்டுது. அப்படி பார்க்கும்போல இந்த ஃபஸ்ட்டு பவர் பிளே ஃபுல்லாக வந்து பேட்ஸ்மேன்ஸை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஐடியா. இந்தமாரி வந்து நம்ம பார்த்துக்கணும். இந்தமாரி நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு லெக் பிரேக் பவுலர் நல்லா பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு 6 ஓவர்ஸில் லெக் பிரேக் யார் போடுவா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு எல்எஸ்சி சிஎஸ்கே மேட்ச்னால் ரவி பிஸ்னாய் ஃபஸ்ட்டு 6 ஓவரில் லெக் பிரேக் கொடுப்பாங்க. அந்த பிளேயரை இந்த பவுலிங் ஆவரேஜ் கிராஃபு அப்படின்னு எழுதி வச்சுக்கிட்டு ரவி பிஸ்னாய் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து போட்டு வச்சுக்கணும். அந்தமாரி வந்து நீங்கள் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ரெண்டுமே எடுத்து வச்சு நீங்கள் வந்து பிளேயரோட பேரை எழுதி வச்சுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விச் லென்த் மோர் எஃபெக்டிவ் ஆன் திஸ் பிட்ச், அது பிளேயர் லிஸ்ட்டு. அதாவது இந்த பிட்சில் குட் லென்த்தில் போட்டால் நல்லா இருக்குமா, இல்லை அதே விக்கெட்ஸ் எந்த லென்த்தில் போட்டால் அதே விக்கெட்ஸ் உளுந்துருக்கு ஒரு லாஸ்ட் 5 மேட்ச்சில் இந்த கிரவுண்டில் அப்படின்னு நீங்கள் பார்த்து எழுதி வச்சுக்கணும். அந்த லென்த்தில் போட்டு யார் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்களோ அந்த பவுலரோட பேர், சூட்டபிள் பவுலரோட பேரையும் நீங்கள் வந்து தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்தமாரி நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ்க்கும் ஒரு பிளேஸ் நோட் பண்ணி வச்சுப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம், அது வந்து உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபார்மில் இருக்காரா அப்படிங்கிறத பார்க்குறது. ரீசெண்டாக ஃபார்மில் இருக்காரா எதை பார்க்கணுன்னா T20 மேட்ச் நடக்குதுன்னா T20யில் இன்னிங்ஸ் வைஸாக பார்க்கணும் அண்டு ஓவராலாக பார்க்கணும். ஓவரால்னால் லாஸ்ட் 5 மேட்ச் டெஸ்ட் மேட்சஸ்ஸு, ஓடியோ, T20 எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்குறது. இதே வந்து இன்னிங்ஸ் வைஸ்னால் நீங்கள் லாஸ்ட்டு 5 இப்போ ஒரு 10 மேட்ச் மோதிருப்பார். 5 மேட்ச் வந்து T20 லாஸ்ட் 5 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் எப்படி பண்ணியிருக்காரு, செகண்ட் பேட்டிங் எப்படி பண்ணியிருக்காருன்னு அதை ஒரு தனியாக லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும். மேட்சப்ஸ், பிளேயர் மேட்சப்ஸ் டைப்ஸ். பிளேயர்ஸ்னால் இப்போ உதாரணத்துக்கு ஒரு விராட் கோலி வர்சஸ் ரஷீத் கான் அந்த பேட்டில், அது அந்தமாரி வந்து எது ஆப்போசிட் உள்ள பிளேயரோட பேட்டில் எல்லாமே எடுத்து வச்சுக்கணும். இவர்கிட்ட இவர் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கார் இல்லை வீக்காக இருக்கார் அப்படின்னு வந்து நோட் பண்ணி தனியாக எடுத்து ஒரு பிளேயர் பேட்ஸ்மேன்ஸ்க்கும் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்க வேண்டியதான். இது வரைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா
டைப் மேட்சப்ஸ் டைப்பு எப்படி சொல்கிறதுனா ஆப்போசிட் பிளேயிங் டைப். இப்போ வந்து ஒரு ரோஹித் சர்மா, அவருக்கு பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் இருக்குது. இப்போ ஆப்போசிட் சைடில் ரோஹித் சர்மாவுக்கு எந்த ஒரு பிளேயருமே வந்து இந்த மேட்சப்ஸ் பிளேயர் வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் தரனாலும் ஒரே ஒரு லெஃப்ட் ஆர்ம் சீமர் லெஃப்ட் ஆர்ம் சீமர் இருந்தாலும் ஸ்ட்ரகிள் தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது கூட ஒரு மேட்சப்ஸாக நீங்கள் வந்து கருதி பார்க்கணும். ரோஹித் சர்மாவை ட்ராப் பண்ணி பார்க்கலாம், அதுமாரி ஒரு ரிஸ்க்கு எடுத்து பார்க்கலாம். இதுதான் மேட்சப்ஸ் ஆஃப் டைப் அப்படின்னு போட்டு அதையும் நீங்கள் வந்து எடுத்து எழுதி வச்சுக்க வேண்டியதான். இதில் இந்த மேட்சப்ஸ் பிளேயர் டைப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் என்ன தான் மேட்சப்ஸ் நல்லா இருந்தாலும் சரி, 2 விஷயம் நீங்கள் வந்து முக்கியமானது பார்க்கணும். இந்த மேட்சப்ஸ்க்கு என்னென்னா, நான் சொன்ன மாரி இந்த பவுலிங் ஆவரேஜ் கிராஃப் வந்து இப்போ நீங்கள் ஒரு பிளேயர் பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறார்ல, அந்த பவுலருக்கு அந்த பவுலர் வந்து ஒரு லெக் பிரேக் பவுலராக இருந்தாருன்னா இந்த கிரவுண்டில் லெக் பிரேக் எஃபெக்டிவ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். முதல் விஷயம், அது எஃபெக்டிவ் இருந்துச்சுன்னா ஒரு டிக் பண்ணிக்கோங்க. 2வது என்ன பார்க்கணுன்னா, விச் லென்த் மோர் எஃபெக்டிவ். இந்த பிச்சில் வந்து இந்த மோர் எஃபெக்டிவ் இந்த லென்த் என்ன அப்படி பிச் ரிப்போர்ட் நம்ம சொல்லியிருப்போம். ஸ்பின்னர்ஸா பேசர்ஸா இந்தமாதிரி பார்க்கணும். ஸ்பின்னர்ஸ்க்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா செகண்ட் டிக்கு, ஓகேவா. தேர்டு பார்த்திங்கன்னா இந்த விச் லென்த்து, இந்த குட் லென்த்து, ஷார்ட் லென்த்து, இங்கே போட்டால் நல்லா விக்கெட் விழுவுது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லென்த்து வந்து இந்த பவுலர் போடுவாரான்னு செக் பண்ணுங்கள். இந்த 3 விஷயமே டிக் ஆச்சுன்னா அந்த மேட்சப்ஸில் அந்த பவுலர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. இதுதான் வந்து கான்செப்ட். இதில் நம்ம என்ன மெயினாக பார்க்கணுன்னா, இந்த பவுலர் எப்போ பவுல் பண்ணுவார், இந்த பேட்ஸ்மேன் எப்போ பேட்டிங் பண்ணுவார், இந்த பேட்ஸ்மேன் பேட் பண்ணுறப்ப இந்த பவுலர் போடுறப்ப இந்த பேட்ஸ்மேன் செட் ஆகியிருந்திருப்பாரா இல்லை வந்து அன்செட்டில் ஆகிருப்பாரான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பவுலரை வந்து பிக் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் எடுத்து இங்கே நீங்கள் பண்ணக்கூடிய விஷயந்தான் உங்களுக்கு டீம் வந்து நல்லா அமையும், ஓகேவா. அதே மேட்சப்ஸில் ஒருவேளை பிச்சை வந்து ஃப்ளாட் ட்ராக்காக கொடுத்துட்டாங்கன்னா அந்த டைமில் பேட்ஸ்மேன் மேக்ஸிமம் அந்த பவுலர் சைடு அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். அவுட்டே ஆக மாட்டாருன்னு கிடையாது, அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். ஒரு ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கிற பேட்ஸ்மேனாக இருந்தால் அவுட் ஆக மாட்டார். இது 99% வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹஸ்டுகாச் அண்ட் வென்யூ இன்னிங்ஸ் வைஸ். நம்ம ஹஸ்டுகாச் ஸ்டாட்ஸ் இன்னிங்ஸ் வைஸ் அதை நம்ம சொல்லியிருக்கோம். ஒரு பிளேயரோட இப்போ ஒரு விராட் கோலினா அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே எப்படி பண்ணியிருக்காரு, அது இன்னிங்ஸ் வைஸ் ஃபஸ்ட் பேட்டு செகண்ட் பேட்டு அதை எடுத்து எழுதி வச்சுக்கணும். அதில் வந்து பெஸ்ட்டான பிளேயர் லிஸ்ட்டையும் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வென்யூலையும் அதேமாதிரி ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சின்னசாமியில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்து வச்சு எழுதி வச்சுக்க வேண்டியதுதான். இது எல்லாத்தையும் நம்ம வந்து இதுதான் மெயின் ஸ்டாட்ஸ். இதேமாரி அதாவது ஃபஸ்ட்டு வந்து பிச் ரிப்போர்ட், வெதர் கண்டிஷன், அடுத்து பேட் செகண்ட், பவுலிங் ஆவரேஜ் கிராஃப், விச் லென்த் மோர் எஃபெக்டிவ், ரீசன்ட் ஃபார்ம், இந்தமாரி வரிசலாக பார்க்கணும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பிளேயரோட லிஸ்ட்டை எழுதி வச்சுக்கணும். எல்லாம் முடித்த பிறகு பிளேயர் ஒரு இடத்துல சில பிளேயர் லிஸ்ட் வரும். இப்போது பிச் ரிப்போர்ட்டில் வந்து அந்த சூட்டபிள் பிளேயராக கோலி இருப்பார், ரோஹித் சர்மா இருப்பார், அந்தமாதிரி இருக்கும். அதேமாதிரி ரீசன்ட் ஃபார்மில் வந்து ஒரு ரோஹித் சர்மா பேர் வராது. இதெல்லாம் நீங்கள் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக பிச் ரிப்போர்ட் பார்க்குறோம். அப்படிங்கிறப்ப பிச்சில் ரோஹித் சர்மா பேர் வருது. இப்போ பிச்சில் வந்து ரோஹித் சர்மாவோட பேர் நல்லா இருக்குது, நல்லா எஃபெக்டிவாக இருக்குன்னா ஆப்போசிட் நெக்ஸ்ட்டு இந்த ரீசன்ட் ஃபார்ம் ஆகும் நல்லா இல்லை பரவாயில்ல, என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா மேட்சப்ஸ் பிளேயர். ஆப்போசிட் பிளேயர்ஸும் ரோஹித் சர்மாவுக்கு ஸ்ட்ரகிள் யாருமே தராமல் இருந்தாங்கன்னா நீங்கள் ரோஹித் சர்மாவை ஆஸ் எ பிளேயராக பிக் பண்ணிக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறப்ப கேப்டனாக போடலாம். இந்தமாதிரி தான் நீங்கள் வந்து டீமை வந்து மேக் பண்ணணும், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அதை பற்றி சொல்லியாச்சு. எப்படி பண்ணணும் அந்த லிஸ்ட்லாம் வந்து சொல்லிட்டோம். ஒரு பிளேயர் லிஸ்ட்லாம் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு சூட்டபிள் பிளேயரோட லிஸ்ட்லாம் நீங்கள் வந்து சைடில் எழுதி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அது வந்து யூஸ் பண்ணணும். ஸ்ட்ராட்டஜியாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுல உங்களுடைய மைண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை நீங்கள் வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே நீங்கள் கரெக்டான பிளேயர் லிஸ்ட் வந்து நீங்கள் எடுக்க முடியும். இன்னொன்று, இப்போ உதாரணத்துக்கு ஒரு ரோஹித் சர்மா, ஒரு விராட் கோலியோட இது வந்து கேப்டனாக போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ விராட் கோலி நம்பர் 3ல் வருவார். இப்போ ஒரு நம்பர் 5ல் வர ஒரு பேட்ஸ்மேன் ஒரு நம்பர் 5 ஒரு ரிங்கு சிங்குன்னு வச்சுப்போம். இந்த ரிங்கு சிங்க்கும் ரெக்கார்ட் நல்லாயிருக்கு, எல்லாமே இருக்குது.
அப்போ இப்போ வந்து ஸ்டார்டிங் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா, அப்புறம் வந்து இன்னொரு பிளேயர், அவங்களுக்கு ரெக்கார்ட் நல்லாயிருக்கு. நீங்கள் அவங்களே பிக் பண்ணுறீங்கக்குள்ள ரிங்கு சிங்க்கு இந்த ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஒரு கேஎல் ராகுலோட தாண்டி ரெக்கார்ட் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ரிங்கு சிங்கை கேப்டனாக வந்து உடனே போட்டுறாதீங்க. என்ன காரணம்னா, நீங்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி அண்ட் கேஎல் ராகுல் 3 பேருமே நீங்கள் வந்து நல்லா இருக்குது பேட்டிங்கில், அவங்கள பிக் பண்ணுறீங்க. அவங்கள ஒருத்தங்க வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணுறீங்கக்குள்ள நீங்கள் ரிங்கு சிங்கை ஆஸ் எ பிளேயர் எடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த 3 பிளேயர்ஸுமே விளையாண்டா மேக்ஸிமம் பர்சன்டேஜ் வந்து ரிங்கு சிங்க்கான பந்து, அதாவது பால் ஸ்பேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்தமாரி சில ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து எடுத்து நீங்கள் ஜிஎல் ட்ரை பண்ணுங்கள். எஸ்எல்லில் ஒரு டைம் ரிஸ்க்காக இருக்கும். பட் ஜிஎல்லில் இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறப்ப டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஜிஎல் வின் பண்ணலாம். அதுக்கு நான் வந்து சில மெத்தட்னும் சொல்லியிருந்தேன். ஒரு 7-4 ரேஷியோ இந்தமாரி தான் நீங்கள் வந்து டீம் பிக் பண்ணணும். 7-4 ரேஷியோ டீம் பிக் பண்ணணும், ஒன் சைட் கேப்டன், இந்தமாரி நிறைய விஷயங்கள் வந்து ஆல்ரெடி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி இது ஃபஸ்ட்டு 3 பார்ட் வீடியோஸையும் பார்த்துட்டு 4th வீடியோ இதையும் பார்த்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த மைண்ட் செட் வச்சுக்கோங்க. 5th வீடியோ உடனடியாக வரும். ஹவு டு கிரியேட் கிராண்ட் லீக் டீம்ஸ், அந்த வீடியோ வரும். கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தேங்க்யூ. ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.